அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். வழி பண்ணணும். ஆமா, எங்களுக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அதில் நெல் பயிர் வச்சா லாபமே வரல. ஆர்கானிக் தான் நான் செய்வேன். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் ஆகிடுச்சு. தொடர்ந்து ஆர்கானிக் செய்ய முடியல. 1 ஏக்கர் மட்டும் ஆர்கானிக் செய்துக்கிறாங்க. மீதியிலலாம் மரக்கன்று ஐயா மரக்கன்று வச்சுட்டு ஃபென்சிங் போடுறதுக்கு வேலி நட்டேன். அதுக்காக நான் வந்து அளந்தேன். அப்போ ஒருத்தர்கிட்ட 12 சென்ட் இருக்கு, என்னோட என் பேர்ல இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட 11 சென்ட் இருக்கு. அவங்ககிட்ட அந்த நிலத்தை நாம வாங்கிட்டு தான் ஃபென்சிங் வந்து போடணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. 1.5 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். அவங்க தரவே மாட்டேன்றாங்க. இப்போ குற்றப்பிரிவுக்கு நில அபகரிப்பு போயிடுச்சு. அவங்க வரவே மாட்டேன்றாங்க. அதுக்காக தான் ஐயா இதனால அந்த செடியெல்லாம் மாடு கட்டி அழிச்சிட்டாங்க. தண்ணியை விட சொட்டு நீர் பாசனம் அதையும் டிஸ்மெண்டல் வச்சு போட்டாங்க. எனக்கு 12 லட்சம் இப்போ இது வரைக்கும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த செடிக்காக எல்லாரும் இவங்க வந்து காசு அதிகமாக இருக்குது, அதனால செலவு பண்ணுறாங்க, இயற்கை விவசாயத்தில் வருமானமே வராது அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணாங்க. ஐயா சொன்ன மாதிரி நான் உயிருள்ள நல்ல ஜீவனுள்ள சத்தான உணவு வந்து விவசாயிகள்லாம் உற்பத்தி செய்தாங்க. அதை நான் தர்மமாக நினைச்சு அதை செய்தேன். எனக்கு அதில் எனக்கு எந்த கை எந்த வருமானமும் வரல. செல்வத்தில் எல்லாம் தாங்க முடியாத தொல்லைகள்லாம் கொடுக்குறாங்க. எனக்காக யாருன்னா பேச வந்தா அந்த 11 சென்ட் 12 சென்ட் பிடிச்சிக்கிறவங்க எனக்கு வேற மாதிரியான பிரச்சனை உருவாங்க. ஜென்ஸ் வந்தா அவங்களோட என்னை தொடர்பு பற்றி பேசுறாங்க. லேடிஸ் வந்தா என்னுடைய கேரக்டர் சரியில்லை, அந்த லேடிக்கு நீங்க சப்போர்ட் வராதீங்கன்னு சொல்றாங்க. போலீஸு கேஸுன்னு வந்தா வரமாட்டேன்றாங்க. தைரியமா என்னுடைய நிலம்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க உழுது நெல் பயிர் வைக்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் ரொம்ப ஏற்பாடு பண்ணி சனிக்கிழமை மறுபடியும் அளந்து 5 முறை அளந்து 1.5 வருஷத்துல ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க. ஓடி போய் ஒழிச்சிக்கிறாங்க. கத்தியை காட்டி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த ஃபென்சிங்கை விட்டுட்டு, அதாவது அந்த நிலத்துல நான் பயிரே வைக்கக்கூடாது. அவங்க ரோடு போட்டு போயிட்டே வருவாங்க, எங்கள் நிலத்துல மாடு கட்டுவாங்க. அதுக்காக நான் அப்படியே பயிரவே வைக்காம இருக்கிறோம். யார் வேலைக்கு வந்தாலும் கலகம் பண்ணி அனுப்பிடலாம். என்னுடைய இந்த நிலைமையே தான் நமக்கு 6 அடி மண்ணு தான் சொந்தம், நம்ம இதுதான் போராடணும் விட்டுலாம் அப்படின்ற நிலைமை வந்து புதுசா வந்திருக்காங்க. பேஜ் நம்பர் 7 நேத்திக்கு முன்னாடி வைங்க. வந்தாச்சு சார். எல்லாரும் வந்தாச்சுங்க சார். புதுசா வந்திருக்காங்க. பேஜ் நம்பர் 7 வைங்க நெத்திக்கு முன்னாடி. ஏற்கனவே வந்திருக்காங்க, வார்டை வச்சுக்கோங்க. குழந்தைங்க யாரும் வச்சீங்கன்னா உங்ககிட்ட வாங்க கொடுத்து நெத்திக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்து உட்காருங்க. நான் உனக்கோசரம் தான் காத்திருந்தோம், தெரியுமா? பாப்பா இல்லையா?
நேற்றுக்கு சாரை பார்க்க வந்திருக்கிறவங்க இன்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டோல் இருக்கலாம், இல்லை டார்க் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அவங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் 7 நேற்றுக்கு முன்னாடி காட்டினீங்கன்னா போதும். இப்படி காட்டுங்க, ரிமூவ் ஆகிடும். சரி, இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் சார். என்ன சொல்லுங்க மேடம்? I would say English acceptable. I would do in English. இங்கிலீஷ் சொல்லுவேன். என்ன உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியாதுங்க. தமிழ்லாம் பார்த்துங்க. I would speak in English. Supreme God, Divine Father, Divine Mother, my higher soul, spiritual guide, helper, teacher, healing angel, great karmic God, Na. I am humbly invoking divine forgiveness for whatever wrong I may have knowingly, unknowingly committed or created in this lifetime through myself, in many lifetimes through my soul, through my family, through my work, and through my country. I want to forgive everyone all wrongdoing towards me, my family, my soul, my work, and my country. And forgiving and forgetting, forgiving and forgetting, forgiving and forgetting. And consciously accepting this manifest. God, thank you. Day by day, balancing my karma, accepting divine plan, divine direction for my soul in this lifetime. I am the soul. God is my creator. Body of mine, the temple of my soul. I am connected with God. I am connected with all. I am divine spark. God is the father of my soul. I am the soul. God, thank you. எல்லாம் கண்ண மூடிட்டு அமைதியா சொல்லுங்க. இறைவா, என் ஆத்மாவை மன்னிச்சிருங்க. என்னையும் என் ஆன்மாவையும் மன்னித்து விடுங்க. அமைதியா சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க.
எல்லாரும் என் வீட்டை தங்க விடுறாங்க. எங்கே தங்க விடுறாங்க? உங்களோட வேலை செய்கிற இடம், உங்கள் கடை, உங்கள் பிஸ்னஸ் சென்டர், உங்கள் ஆஃபீஸு, கம்பெனி நினைங்க. எல்லாம் சொல்லுங்க. ஓனர் சைட் இருக்கீங்க, ஓனர் கடை தொடர்ந்து சைட் இருக்கீங்க. சொல்லுங்க. India, a country of divine fire. India is a purely God design. India is a country of divine fire. India is a purely God design. The soul of Mother India, the soul of divine fire, the soul of Mother India is a purely God design. The government of India, the government of divine fire, the government of India is a purely God design. Supreme God, divine for the divine mother, all the native of India, blaze away and burn away all the negativity that's disturbing India, the states in India, the people in India, and all the religion of India. Like divine fire, blaze away and burn away all the negativity of India, its people, and the country. If you want to be again, you want to be a person again. All the nations of India, all nations of divine fire, all the nations of India are the purely God design. The Indian Ocean, the Bay of Bengal, the Arabian Sea, are waters of divine fire. The Indian Ocean, the Arabian Sea, the Bay of Bengal, water is the purely God design. Let the water all of these places come to India and fertile the land through the wind, through the clouds, through the mountain, through the ocean. Let there be abundance of rain in every part of India, no matter where it is. North India, South India, East India, and every part. Every state in India are states of divine fire. Every state in India are the purely God design. The mother nature of India, a mother nature of divine fire. The mother nature of India is the purely God design. Every drop of rain in India, every drop of water in India are the purely God design. Every drop of rain, every drop of water in India are the purely God design. Let there be abundance of rain and fertile this beautiful land. Thank you, thank you, thank you. Every person living in India are beings of divine fire. Every person living in India are the purely God design. God, thank you, thank you, thank you. The Indian currency, the currency of divine fire. Indian currency is the purely God design. And divine fire blaze away and burn away all the dark energy, all the corruption in India and every state. Blaze away and burn away all the energy of corruption. No matter how it is, in the private sector, in the government, in temples, and everywhere. And the divine fire be there and blaze away and burn away all the negativity of the Indian currency. Indian rupee, the currency of divine fire. Indian rupee is a purely God design. God, thank you, thank you, thank you.
Okay, done. Thank you very much. வாங்க மேடம். என்னங்க பவானி ஒன்று பாருங்க. இப்போ செக் பண்ணுமா அவங்க கார்டு இருக்கா இல்லையா செக் பண்ணும்போது இப்போ இருங்க நான் முடிக்கல இருங்க என்ன வெயிட் பண்ணுங்க இஷ்டம் பண்ணாங்க செக் பண்ணும்போது எல்லாம் போயிடுச்சு தேவை உங்களுக்கு மேடம் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கீழே போங்க கொஞ்சம் லஞ்ச் நம்ம பே பண்ணோம் எல்லாம் போயிடுச்சு டீனேஜ் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கீழே வாங்க ஜென்ஸ் ஒரு 10 பேர் வேணும் எனக்கு வெயிட் பண்ணுங்க கிளாஸ் முடிக்கலாம் சாப்பிடுங்க பவானி இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணும்போது அவங்க சேவனை இருக்கா இல்லையான்னு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி சிஸ்டம் இதை மெயின்டைன் பண்ண மேடம் நீங்கள் போயிட்டு மணி படிக்கணும் டிவைன் பேஜ் சொல்லணும் பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் 4 வீட்டுக்காரர் இருக்காரா அவனும் படிக்கணும் யார் பிஸ்னஸ் ஓனரு யார் பிஸ்னஸ் ஓனரு சார் எல்லாரும் அப்படியே உட்காருங்க ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க படிக்கணும் படிக்காம ஒன்று நடக்க போதும் மேடம் எல்லாமே படிக்கணும் அதெல்லாம் ஒன்றுனா சரி வரும் பிளாக் மேஜிக் போச்சு டிவைன் பேஜ் சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க அந்த கார்ட் பேஜ் சொல்லுங்க ஹலோ சார் ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க அவ்வளோ பசியா பசி இந்த ரெடியா இருக்கு சார் நான் சர்வீஸ் பண்ணலாம் கேட்டேன் மேடம் இந்த நவுத்தாதீங்க மேடம் ஒரு நாளைக்கு சாப்பிட உடம்பு ஆரோக்கியமாக ஆகும் மேடம் அதான் முருகன் சொல்றது என்ன மேடம் ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டி நல்லா இருப்பீங்க ஒரு வருஷத்துல ஒரு சாப்பாடை விடுங்க 3 வேளை சாப்பிடுறீங்க ஒரு வேளை விடுங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் 2 வேளை விடுங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்கு புரியுதா மேடம் எல்லாம் ரொம்ப அளவுக்கு சாப்பிடுறீங்க மேடம் அப்போ சாப்பிடுறீங்க புரியுதா மேடம் என்ன கொடுக்க போறாங்க சோறு சாம்பார் போட போறாங்க அவ்வளோதானே ஹலோ என்ன சாப்பாடு இன்னைக்கு சப்பாத்தி காய்கறிலாம் போட்டு பார்த்து சொல்றேன் என்னப்பா சரி பம்பு வேணாம் ஒரு தட்டில் வச்சு எடுத்துக்கோப்பா காட்டினா ஒன்றும் வேண்டாம் சார் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் எல்லாரும் உட்காருங்க நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் அவங்க கொஞ்சம் பேக் பண்றாங்க அவ்வளவுதான் சரிங்க அவங்க லஞ்ச் ரெடி ஆகலாம் உட்காருங்க இருக்கு மேடம் அதுக்கு தான் உட்கார சொல்லலாம் எல்லாம் டமால் இப்போ எல்லாரும் சாப்பிட போறாவே இருந்துச்சிட்டீங்க சாப்பாடு இன்னும் ரெடி இல்லை கொஞ்சம் போங்க எல்லாம் டலாமே போவாங்க எல்லாம் சாப்பாடு ஆமா 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 சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி மேடம் போயிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க குரூப் போடுவாங்க சென்னை குரூப் போடுங்க அது பேரை போடுங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபேஸ்புக் லைவ்ல வருவோம் அந்த ஃபேஸ்புக் லைவ்ல மட்டும் நீங்கள் உட்காரணும் ஒரு கேலண்டர் வாங்கணும் அட்வைஸ் வாங்க உட்காருங்க நான் வருவேன் ஃபேஸ்புக் லைவ்ல வருவேன் பிராணா பைலட் ஹீலிங் சிவா பிராணா பைலட் ஹீலிங் அந்த கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் பண்ணுங்க இந்தியாவில் 7:30 மணிக்கு தான் டைமு மலேசியாவில் 10 மணிக்கு உட்காருங்க மேடம் ப்ளீஸ் செய்யுங்க உங்கள் பிளாக்கு போவோம் சரியா பிஸ்னஸால உங்கள் மகனும் உங்கள் வீட்டுக்காரரும் படிக்கணும் ஏன் அவங்க வரல இன்னைக்கு ஆ அவங்க ஏன் வரல ஆ நெக்ஸ்ட் டைம் சரி மேம் நீங்க வாங்க ரிமூவ் ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு அதுல எப்படி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னா இனிமேல் நீங்க உட்காருங்க எல்லாம் வர மாட்டாங்க அந்த பிஆர்டி மேல அங்க உட்காந்து பாரு ஏன் வர வேண்டியதான் எத்தனை வாட்டி சர்வீஸ் போனேன் வர கேம் எல்லாம் வேண்டாம் 4 வாட்டி அக்காவோட பேக் உட்காரு மேடம் 4 வாட்டி சர்வீஸ் போனேன் வர வேண்டானே அங்க முன்னாடி கேளு 50 எல்லாம் ஊட்டா புரிய நினைப்பாங்க உட்காந்து சரி அப்புறம் உட்காந்து பார்ப்போம் சொல்ல போயிருந்தல திருப்பி மேடம் 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 எத்தனை பிள்ளை பார்த்தீங்க
தூக்கிக்கிட்டு புள்ள 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 10 புள்ள மேடம் என்ன கண்டுக்க மாட்டீங்க? ஏன் 10 புள்ள பார்க்கல? என்ன மேடம் என்ன மேடம்? அவங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க உட்காந்துருக்காங்க. நான் யூஎஸ்க்கு எத்தனை வாட்டி போனேன், ஏன் வர்றாங்க அதான் கேட்குற கேள்வி. போன வாரம் 3 நாள் நம்ம யூஎஸ்க்கு வரல, அது ஒரு சாம்பிள் மேடம். போன ஓப்பன் பண்ணுங்க, போன ஓப்பன் பண்ணுங்க, போன ஓப்பன் பண்ணுங்க. 10 புள்ள மேடம் பிரச்சனை வந்திருக்காது மேடம், எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. என்ன மேடம்? என்ன மேடம்? மேடம் எல்லாம் குட் பை சொல்லுங்க.